வாங்க இன்றைக்கி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு போட்டால் போதும். பூண்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம். போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு போட்டுக்குங்க. பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். அதிகமாக போட வேண்டாம். கல்லுப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 இதழ் மல்லி இலை சேர்த்துக்கலாம், அதாவது கொத்தமல்லின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். பக்கத்துலேயே என்ன பார்த்திங்கன்னா தோசையும் சுட்டுட்ருக்கேன். ஸோ சட்னி கூடவே தோசையும் ரெடி ஆகிடும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி அதிகமாக விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டிங்கன்னா கொஞ்சம் சட்னி கட்டியாக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.